அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா, பொருளாதாரத்திலிருந்து முக்கிய வினாக்கள் என்று நான் பார்க்க போகிறோம். எந்தெந்த தலைப்பிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோன்னா, இந்திய வங்கியின் வரலாறு, அதன் தோற்றம் பார்க்க போகிறோம். அடுத்தது கடைசியாக 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். உலகின் முதல் வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? இங்கிலாந்தில். உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எதுன்னா இங்கிலாந்து வங்கி. இந்தியர்களால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் வங்கி எது? பஞ்சாப் நேஷனல் வங்கி. இம்பீரியல் வங்கி SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? கிபி 1955. இந்திய வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டன? கிபி 1969. தற்பொழுதுள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை 19. இந்தியாவில் மிகப்பெரிய வங்கி எது? SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ரிசர்வ் வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1935 ஏப்ரல் 1. ரிசர்வ் வங்கி 1935 ஏப்ரல் 1 துவங்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னா கிபி 1949. மைய வங்கி மற்றும் வங்கிகளின் வங்கி எனப்படுவது எது என்ற வினாவிற்கு ரிசர்வ் வங்கி என்பது விடையாகும். மைய வங்கி ரிசர்வ் வங்கி, வங்கிகளின் வங்கி ரிசர்வ் வங்கி. ரூபாய் நோட்டுகளில் கையெழுத்திடுபவர் யார் என்ற வினாவிற்கு ரிசர்வ் வங்கி கவர்னர். ₹1 நோட்டை தவிர பாக்கி எல்லாத்துலேயும் அவர் தான் கையெழுத்து போடுவார். ₹1 நோட்டில் கையெழுத்திடுபவர் யாருன்னா மத்திய நிதித்துறை செயலர். ரிசர்வ் வங்கி எந்த ரூபாய் நோட்டுகளை வெளியிடும்னா ₹2 நோட்டு முதல் ₹2000 நோட்டு வரை வெளியிடும். ₹1 நோட்டை மட்டும் வெளியிடுபவர் யாருன்னா மத்திய அரசு. நாணயங்களை வெளியிடுவது எதுன்னா இந்திய நிதி அமைச்சகம். நாணயங்கள் எங்கு அச்சடிக்கப்படுகின்றன? மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா. இந்த மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா இதெல்லாம் எங்கெங்க அச்சடிக்குது? நம்ம எப்படி இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கலாம்னா, அந்த ரூபாய் நாணயத்தோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் போட்டிருக்கும், அல்லது ஒரு டைமண்ட் போட்டிருக்கும், அல்லது ஒரு புள்ளி வச்சிருக்கும், அல்லது ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த புள்ளி, இந்த டைமண்டு, இந்த நட்சத்திர குறியீடு இதை கொண்டு இது எங்கெங்க அச்சடிக்கப்படுகின்றதுங்கிறது அதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். ரூபாய் நோட்டுகள் எங்க அச்சடிக்கப்படுகின்றன? நாசிக் மற்றும் தேவாஸ்ங்கிற பகுதியில் அச்சடிக்கப்படுகின்றன. அப்புறம் நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த பத்திரங்கள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றாங்கன்னா நாசிக் என்ற இடத்துல அச்சடிக்கப்படுகிறது. முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார்? எஸ் வரதாச்சாரி, கிபி 1946. 6வது ஊதிய குழுவோட தலைவர் யாருன்னா என் ஸ்ரீகிருஷ்ணா, கிபி 2006. 7வது ஊதிய குழுவோட தலைவர் யாருன்னா அசோக் குமார் மாத்தூர். வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கி எதுன்னா பரோடா வங்கி. இந்த பரோடா வங்கி தான் வெளிநாட்டில் அதிக கிளைகளை உடைய வங்கியா இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட வங்கி எக்ஸிம் வங்கி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க். கிபி 1982 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது சர்வதேச நிதி அமைப்பு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எங்கு உள்ளதுன்னா வாஷிங்டனில் உள்ளது. இதுதான் உலக வங்கி. உலக வங்கி எதுன்னா அந்த வாஷிங்டனில் உள்ள வங்கி தான். இந்தியாவில் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி எது என்ற வினாவிற்கு பாரதிய மகிழா வங்கி என்பது விடை. பாரதிய மகிழா வங்கியோட முதல் தலைவர் யார்? உஷா அனந்த சுப்பிரமணியம். பாரதிய மகிழா வங்கியின் முதல் தலைவர் உஷா ஆனந்த் சுப்பிரமணியம். LIC இந்திய ஆயில் காப்பீட்டு கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? கிபி 1956 செப்டம்பர் 1. இன்றளவுக்கும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC. அதில் நம்மெல்லாம் இணைந்து நம்மளுடைய
பல்வேறு கட்ட முதலீடுகளுக்கு, அரசாங்க முதலீடுகளுக்கு எல்ஐசியில் போடக்கூடிய தொகையை வச்சு தான் பெரிய பெரிய பாலங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய சாலைகள், நாற்கரை சாலை, எல்லா தங்க நாற்கரை சாலை, இந்த திட்டங்களுக்கெல்லாம் அந்த எல்ஐசி தான் தன்னுடைய தொகைகளை கொடுத்து நாட்டை செம்மைப்படுத்துவதற்கு எல்ஐசி உதவுகிறது. அடுத்து இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி IDBI கிபி 1964 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ICICI வங்கி, இது நீங்கள் இந்த பிரைவேட் வங்கின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. இது இந்திய தொழிலுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வங்கி. இது கிபி 1955 ஆரம்பிக்கப்பட்ட வங்கி. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதான் SBI, கிபி 1921 ஆரம்பிக்கப்பட்டது. பாரதிய மகிழா வங்கி ஆரம்பிக்கப்பட்ட நாள் 2013 நவம்பர் 19. அடுத்து GIC என அழைக்கப்படுகின்ற பொது காப்பீட்டு கழகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கிபி 1972. அடுத்தது நபார்டு, தேசிய வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு வங்கி, நபார்டு பேர். இது கிபி 1982 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கி SIDBI பேர். SIDBI பேர். கிபி 1990 ஆரம்பித்தாங்க. வங்கிகளின் வரலாறு பார்ப்போம். ஹிந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி. இது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1770. ஹிந்துஸ்தான் வங்கி தான் இந்தியாவின் முதல் வங்கி. எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1770. அடுத்தது இந்தியாவில் உள்ள வங்கிகளின் அமைப்பு பிரசிடென்சியல் வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கியால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. மொத்தம் இந்தியாவில் 3 பிரசிடென்சி வங்கிகள் இருந்தது. வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காள வங்கி 1809 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மும்பை வங்கி 1840 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை வங்கி 1843 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்த 3 தான் பிரசிடென்சி வங்கி என்று அழைக்கப்பட்டது. இந்த 3 வங்கியுமே ஒன்றிணைக்கப்பட்டு 1921 ஆண்டு இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது. அடுத்து இந்த இம்பீரியல் வங்கி எல்லாமே 1955 ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட்டது. மொத்தம் 3 பிரசிடென்சி வங்கி எல்லாம் ஒன்றிணைந்து இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்டது. அடுத்தது 1955 ஆண்டு இந்த இம்பீரியல் வங்கி என்னவாக மாற்றப்பட்டதுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாற்றப்பட்டது. அடுத்தது RBI பற்றி பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி வரலாறு பற்றி பார்ப்போம். இது 1934 ஆண்டு சட்ட விதிப்படி 1935 ஏப்ரல் 1 அமைக்கப்பட்டது. RBI எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1935 ஏப்ரல் 1. அடுத்தது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1 1949. ஜனவரி 1 1949 ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது RBI. அடுத்தது 1937 தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. 1937 தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. RBIயோட முதல் ஆளுநர் யாருன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். RBIயோட முதல் ஆளுநர் யாருன்னா ஓஸ்போர்ன் ஸ்மித். இப்போ தற்போது ஆளுநராக யார் உள்ளதுன்னா சக்திகாந்த் தாஸ் இருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். நிர்வாகத்தில் மைய வங்கி மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர். அடுத்தது கடைசி நிலை கடன் ஈட்டுவோன்னா வணிக வங்கிலாம் தன்னுடைய நிதிநிலை பற்றாக்குறையின் போது இந்த ரிசர்வ் வங்கி அந்த வணிக வங்கிக்கு கடன் உதவி வழங்கி அந்த நிதிநிலையை மேம்படுத்திடும். அடுத்தது ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர் மற்றும் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளார்கள். இதோட RBIயோட பணி என்னன்னா காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுத்தல், அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளும் மற்றும் அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல். அடுத்தது இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அந்நிய செலவாணியின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்தல். இது எல்லாமே RBIயோட பணிகள். இதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஓகே. அடுத்து பண வீக்கம் பண வாட்டம்னா என்னென்னு பார்ப்போம். வீக்கம்னா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பணம் அதிகமாக இருக்கும், அதனால் பணத்தோட மதிப்பு கம்மியாகவும் அதோட வாங்கும் பொருளோட மதிப்பு அதிகமாகவும் இருக்கும். பணம் வைக்கணும் பார்ப்போம். கடன் பெறுதல் எளிது, ஏன்னா மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பணம் அதிகமாக இருக்கும். நுகர்வோர் அதிகம் நுகர்வர்,
மக்கள்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதுனால அதிகமாக நுகர்வார்கள். அடுத்து வியாபாரம் விசாலமாகும். அடுத்து அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவார்கள். மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். பணம் அதிகமாக இருந்தால் அதிகமாக செலவு செய்வாங்க. இது பணவீக்கம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் என்னது, பண வாட்டம், மந்த நிலை. இது கடன் பெறுதல் கடினம். ஏன்னா மக்கள்கிட்ட யாற்றும் பணம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த நுகர்வோர் குறைவாக நுகர்வர். பணம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சமாக தான் நுகர்வார்கள். அடுத்த வியாபாரம் வரைக்கும் தள்ளி போகும், வியாபாரம் சரி நடக்காது. அடுத்தது வேலையின்மை அதிகரிக்கும். யார்ட்டையும் பணம் இருக்காது, அதனால் வேலைவாய்ப்பும் இருக்காது. அடுத்தது மந்த நிலையில், அதாவது பணம் வாட்டத்தில் உற்பத்தி குறையும். ஓகே, இதுதான் பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். அடுத்தது நம்ம ஆர்பிஐ விதிக்கக்கூடிய வட்டி விகிதம். இது ரெப்போ வட்டி விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெப்போ விகிதம்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய காலத்திற்கு கடன் வழங்கும் பொழுது அதற்காக அந்த வட்டிக்காக விதிக்கப்படுகின்ற வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. மீள் ரெப்போ விகிதம்னா வணிக வங்கியிலிருந்து ஆர்பிஐ வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. ரெப்போ விகிதம்னா வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் போது அதற்காக வட்டி விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் போதும். அடுத்தது மீள் ரெப்போ விகிதம்னா வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் என அழைக்கப்படுகிறது. அதுனா முதல் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1951 1956 வரை முதலாவது 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலமா? முதலாவது 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் 1951 1956 வரை. ரெண்டாவதுனா இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1956 1961 வரை. இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் 1956 முதல் 1961 வரை. மூன்றாவது வினா, மூன்றாம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1961 1969 வரைக்கும். இந்த முதல் 3 5 ஆண்டு திட்டங்கள் வரிசையா அழகா 5 வருஷத்துக்கு நடந்திருக்கும். இடையில சின்ன பிரேக் விழுந்துட்டு அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் வரும். 4ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் 1969 74 வரை. 4ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் 1969 1974 வரை. அஞ்சாவதுனா 5ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1974 1979 வரை. 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன? 1980 1985 வரை. 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் 1980 1985 வரை. அடுத்து 7ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன? 1985 1990 வரை. 7ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் 1985 to 1990. எட்டாவதுனா 8ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 1992 to 1997. 8ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் 1992 97 வரை. 9வது 5 ஆண்டு திட்டம் திட்ட காலம் என்னன்னா 1997 2002 வரை. 9ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் 1997 2002 வரை. 10ஆவதுனா 10ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம் என்ன? 2002 to 2007. 10ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் 2002 to 2007 வரை. 11வது 5 ஆண்டு திட்டம் 11ஆம் 5 ஆண்டு திட்டத்தின் திட்ட காலம் என்ன? 2007 2012 வரை. 11ஆம் 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம்
2007லேருந்து 2012 வரை. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட திட்ட காலம் 2012லிருந்து 2017 வரை. அதோட இந்த ஐந்தாண்டு திட்டம் நிறுத்தப்படுகிறது. இப்போ நீதி ஆயோக் என்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் திட்டங்கள் திட்டப்படுகின்றன. 13வது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? ஹெரால்டு டூமா மாதிரி என்ற பெயர். முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் ஹெரால்டு டூமா மாதிரி. 14வது முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை துறை எது? விவசாயம். முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. 15வது முதல் ஐந்தாண்டு திட்டத்தினை பாதித்த முக்கிய காரணிகள் எவை? முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, இலக்கை எட்ட முடிஞ்சதுன்னா முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா அகதிகள் வருகை, பணவீக்கம், உணவு பற்றாக்குறை. இந்த காரணங்களால் முதல் ஐந்தாண்டு திட்டம் முழுமையாக வெற்றி பெறாமல் போயிட்டு. அடுத்து 16வது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் பெயர் என்ன? மெகலோனோபிஸ் மாதிரின்னு பேர். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட பெயர் மெகலோனோபிஸ் மாதிரின்னு பேர். 17வது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னுரிமை துறை எது? கனரக வளர்ச்சி துறை. தொழில்துறைக்கு நல்ல வாய்ப்பை தந்தாங்க இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தில். 18வது மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல். இதுதான் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. என்னன்னா தற்சார்புள்ள பொருளாதாரமாக உருவாக்குதல். அடுத்து 19வது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் என்ன? ஏன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியலன்னா சீன ஆக்கிரமிப்பு, 2வது பாகிஸ்தான் போர், 3வது கடும் வறட்சி. இதெல்லாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அதை இலக்கை எட்ட முடியாமல் போய்விட்டு. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்விக்கான காரணம், அதாவது இலக்கை எட்ட முடியாததற்கு காரணம் சீன ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தான் போர், கடும் வறட்சி ஆகியன. இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிறகு திட்ட விடுமுறை காலம் என்று பெயர். அதுதான் 1966லேருந்து 1969 வரை. இந்த காலகட்டங்கள்லாம் ஐந்தாண்டு திட்டம் போட முடியல, ஆனால் ஓராண்டு திட்டங்கள். அதுதான் திட்ட விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எதுன்னா ஓராண்டு திட்டங்கள். 3 திட்டம், 66க்கு 1, 67க்கு 1, 69க்கு 1, இப்படி ஐந்தாண்டு திட்டங்கள் போடப்பட்டுள்ளன. 22வது நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? நிலையான வளர்ச்சி, தன்னிறைவு நோக்கிய முன்னேற்றம். நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் நிலையான வளர்ச்சி, தன்னிறைவு நோக்கிய முன்னேற்றம். 23வது நான்காம் ஐந்தாண்டு திட்டம் தோல்விக்கான காரணம் பங்களாதேஷ் அகதிகளின் வருகை, அடுத்து பருவமழை பொய்த்ததும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நினைச்ச இலக்க 100% எட்ட முடியலன்னா அதை தோல்வின்னு சொல்கிறாங்க. அதன்படி பங்களாதேஷ் அகதிகளின் வருகை, பருவமழை பொய்த்தது. இந்த காரணத்தினால தான் ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்ததா சொல்கிறாங்க. அடுத்து 24வது ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன? வறுமை ஒழிப்பு, தண்ணீர் அடைதல். அதாவது அந்த வறுமை ஒழிப்பு மட்டுமே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. அதுதான் வறுமையே வெளியேறு, கர்பி கட்டா என்ற சிறப்பு குறிக்கோளோட இந்த ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 25வது 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? வளர்ச்சியுடன் கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவம். இதுதான் 9வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். 26வது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன? உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் growthன்னு சொல்லுவாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் எழுத்தறிவு விகிதத்தை 8.7% ஆக்க இலக்கு நிர்ணயம் பண்ணது தான் இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட
முக்கிய நோக்கமாகும். 27வது வினா, திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர். 28வது வினா, தேசிய வளர்ச்சி கவுன்சில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? 1952 ஆகஸ்ட் 6. 29வது வினா, மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில திட்டக்குழுவின் தலைவர் முதலமைச்சர். 30வது வினா, 5 ஆண்டு திட்டங்களை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? தேசிய வளர்ச்சி கவுன்சில். தேசிய வளர்ச்சி கவுன்சில் தான் 5 ஆண்டு திட்டங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அதுக்கான நிதியை கொடுக்கறதுக்கு பரிந்துரை செய்து. 31வது வினா, மக்கள் திட்டத்தை வெளியிட்டவர் யார்? 1945 எம்என் ராய்ங்கிறவர் தான் மக்கள் திட்டத்தை வெளியிட்டாங்க. 32வது வினா, சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டவர் யாருன்னா 1950 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க தான் சர்வோதயா திட்டத்தை வெளியிட்டாங்க.